தலைப்பு: ஜானகி பாட்டியும் கடலை மிட்டாய் ஜாடியும். ஒரு நாள் சாயந்தரம் மீனா ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி நிறைய மொறுமொறுப்பான கடலை மிட்டாய் வாங்கிட்டு வராங்க. கவின், இங்க பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. கவினோட கண்ணுல அப்படியே ஒரு பிரகாசம். அந்த ஜாடிக்குள்ள இருந்த கடலை மிட்டாய் அவனுக்கு ரொம்ப ஆசைய தோண்டுது. அடுத்த நாள் மதியம் வீட்ல யாருமே இல்ல. கவின் மெதுவா சமையலறை பக்கம் போறான். ஜாடியா ஒரு தடவை பாக்குறான். ஒரே ஒரு துண்டு மட்டும் சாப்பிடலாம். மெதுவா ஜாடிய திறக்கறான். ஒன்னு சாப்பிட்டான், அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு. பாக்கறதுக்குள்ள ஜாடி காலி. கவின் பயத்துல டக்குன்னு ஜாடிய மூடிட்டு ஓடிட்டான். சாயந்திரம் மீனா கவினை கூப்பிடுறாங்க. கவின், இந்தா கடலை மிட்டாய் சாப்பிடு. ஜாடிய திறந்த மீனா அப்படியே அதிர்ச்சியாகிட்டாங்க. ஜாடி காலியா இருக்கு. கவின், எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியா? கவின் பயத்துல, இல்லம்மா, நான் சாப்பிடலன்னு பொய் சொல்றான். அப்போதான் ஜானகி பாட்டி உள்ள வராங்க. கவினை பாக்குறாங்க. கவின், என்னைக்குமே பொய் சொல்லக்கூடாதுப்பா. உண்மைய சொல்லு, நீதான் அத சாப்பிட்டியா? மெல்லிய குரல்ல தலைய ஆட்டுறான். இல்ல பாட்டி, நான் சாப்பிடல. ஜானகி பாட்டி அமைதியா இருக்காங்க. அவங்க கண்ணுல ஒரு தெளிவு தெரியுது. அன்னிக்கு ராத்திரி கவின் திடீர்னு அழுதுகிட்டே எந்திரிக்கிறான். அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. வயிறு அப்படியே உப்பி போயிருக்கு. மீனா பயந்து போய் கத்துறாங்க. பாட்டி, சீக்கிரம் வாங்க, கவினுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஜானகி பாட்டி நிதானமா உள்ள வராங்க. கவினோட வயித்த பார்த்துட்டு மெதுவா சொல்றாங்க. பயப்படாத மீனா, இது வெறும் செரிமான கோளாறுதான். உடனே பாட்டி வைத்தியத்தை தொடங்குறாங்க. முதல்ல கொஞ்சம் சுக்கெடுத்து அரைச்சு கொண்டு வா. ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி அதுல 2 ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வை. வைத்தியம் செஞ்சுக்கிட்டே பாட்டி ஒரு கதை சொல்றாங்க. கவின், அந்த ஆடு மேய்க்கிற பையன் கதைய தெரியுமா? புலி வருது, புலி வருதுன்னு சும்மா பொய் சொன்னான். ஊர்க்காரங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஆனா அங்க புலி இல்ல. அந்த பையன் எல்லாரையும் பார்த்து சிரிச்சான். அடுத்த நாளும் அதே மாதிரி பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துனான். ஆனா 3வது நாள் உண்மையாவே புலி வந்தப்போ அவன் பயத்துல கத்துனான். கடைசியில யாரும் அவனை காப்பாத்த வரல. ஏன்னா அவன் பொய் சொன்னதால யாருக்கும் அவன் மேல நம்பிக்கை இல்ல. கவின் கண்ணுல கண்ணீர். பாட்டி, அந்த பையன் மாதிரி நானும் பொய் சொல்லிட்டேன். எல்லா மிட்டாயும் நானே சாப்பிட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பாட்டி அன்பா சிரிக்கிறாங்க. இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, சரியா? அன்னைக்கு கவின் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். ஒரு பொய் சில நேரம் காப்பாத்தலாம். ஆனா உண்மைதான் நம்மை வாழ்நாள் முழுக்க காப்பாத்தும். அடுத்த வாரம் வேற ஒரு ஜானகி பாட்டியோட கதை சொல்லவா?